வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் மகாபாரதத்திலேயே மிகவும் ஆழமான, ஆனா பலராலும் முழுமையா புரிந்து கொள்ளப்படாத ஒரு உறவை பத்தி தான். ஒரு காவியத்துல வரக்கூடிய மிகவும் புனிதமான, பிரம்மாண்டமான ஒரு பந்தம் அது. ஆமா, கிருஷ்ணர் மற்றும் திரௌபதிக்கு இடையிலான அந்த அற்புதமான உறவு. சரி, இதுல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த தொகுப்புக்குள்ள போலாம் வாங்க. ஆரம்பத்திலேயே இந்த கேள்வியோட தான் நம்ம தொடங்க போறோம். பலரும் நினைக்கிறது என்னன்னா, இது ஒரு சாதாரண காதல் உறவா அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது அதையெல்லாம் தாண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பந்தம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த நெகிழ்ச்சியான கதை நிறைய தவறான புரிதல்களை உடைக்க போகுது. இது முழுக்க முழுக்க உச்சக்கட்ட நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் ஒரு தெய்வீக சகோதர பாசத்தின் அடிப்படையில் உருவான மாபெரும் உறவு. பகுதி 1. திரௌபதியின் அதிசய பிறப்பு. இந்த உறவோட ஆழத்தை புரிஞ்சிக்கொள்ள நாம கொஞ்சம் பின்னாடி, அதாவது கதையோட ஆரம்பத்துக்கே போகணும். பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் துரோணரை வீழ்த்தணுங்கிற ஒரே நோக்கத்துல ஒரு மாபெரும் யாகம் செய்றார். அப்போ அந்த யாகத்தீயிலிருந்து பிரகாசமான தங்க நிற ஒளியோட ஒரு தெய்வீக பெண் தோன்றா. அவதான் திரௌபதி. அவ சாதாரண பெண் கிடையாது. உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே பிறந்த ஒரு தெய்வீக பிறவி. நெருப்புல பிறந்த திரௌபதிக்கு பிரம்மாண்டமான ஒரு ஸ்வயம்வரம் நடக்குது. அதுல ஏழை பிராமணர் வேடத்துல வர்ற அர்ஜுனன் கீழ இருக்கிற தண்ணிய பார்த்து மேல சுழல்ற மீனன் கண்ணு அம்பால் அடிச்சு அவள மணக்கறான். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட். வீடு திரும்பினதும் குந்தி தேவி, நீங்க கொண்டு வந்ததை எல்லோரும் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு தெரியாம சொன்ன ஒரு வார்த்தை திரௌபதிய 5 பாண்டவர்களுக்கும் மனைவியாக்குது. பகுதி 2. அந்த தெய்வீக நட்பின் ஆரம்பம். கிருஷ்ணரும் திரௌபதியும் முதன்முறையா சந்திக்கிற அந்த ஆன்மீக தருணம் திரௌபதியோட திருமணத்துல தான் நடக்குது. அவளை பார்த்த உடனேயே கிருஷ்ணர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த பெண் தர்மத்திற்காகவே பிறந்தவள். அவளோட எதிர்கால விதிய அவர் அந்த நிமிஷமே உணர்ந்துட்டார். அந்த ஒரு நொடியில அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகிடுச்சு. இப்போ இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒருமுறை சக்கராயுதத்தை கையாளும்போது கிருஷ்ணரோட விரல்ல லேசா ரத்தம் கசியுது. இத பார்த்ததும் திரௌபதி கொஞ்சம் கூட யோசிக்கல. தான் கட்டியிருந்த அந்த விலையுயர்ந்த சேலையிலிருந்து ஒரு துணிய கிழிச்சு அவர் விரல்ல அன்போட கட்டுறா. எவ்வளவு தூய்மையான ஒரு பந்தம் பாருங்க. திரௌபதியோட அந்த அன்பை பார்த்துட்டு கிருஷ்ணர் ஒரு புன்னகையோட ஒரு சத்தியம் செய்றார். இந்த உதவிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடன்பட்டவன். அன்னைக்கு திரௌபதிக்கு அதோட முழுமையான பிரபஞ்ச அர்த்தம் புரியல. ஆனா பின்னாடி நடக்கப் போற ஒரு மாபெரும் அற்புதத்துக்கு இதுதான் அடித்தளமா அமைய போகுது. பகுதி 3. சூதாட்ட சதி. கதையோட ஒரு 2 பகுதிக்கு வந்திருக்கோம். கௌரவர்களோட பொறாம நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து ஒரு கொடிய வலைய விரிக்கிறாங்க. சகுனியோட தந்திரத்தால அந்த சூதாட்டத்துல யுதிஷ்டிரர் தன் ராஜ்யத்தை இழக்கிறார், செல்வத்தை இழக்கிறார், தன்னையும் தன் சகோதரர்களையும் கூட இழக்கிறார். கடைசியா எல்லாவற்றையும் இழந்த பிறகு திரௌபதியவே பணயம் வச்சு இழக்கிறார். இது மகாபாரதத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு திருப்பம். இதை விட கொடூரமான ஒரு காட்சி இருக்கவே முடியாது. துஷாதனன் திரௌபதிய அரசு சபைக்கு வலுக்கட்டாயமா இருத்துட்டு வர்றான். அவ கண்ணீரோட நீதிய கேக்குறா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மாபெரும் சபையில இருந்த அத்தனை பெரிய அரசர்களும் மூத்தவர்களும் குற்ற உணர்ச்சியோடும் பயத்தோடும் அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. ஒருத்தர் கூட வாய திறக்கல. பகுதி 4. முடிவில்லா சேலை எனும் மாபெரும் அற்புதம். திரௌபதியோட நம்பிக்கைக்கு வைக்கப்பட்ட மாபெரும் சோதனை இது. இப்போ ஒரு கணம் நீங்களே சிந்திச்சு பாருங்க. சபையில இருக்கிற எல்லாரும் வாய்மூடி மௌனமா இருக்கும்போது, எல்லா நம்பிக்கையும் கைவிடப்பட்ட அந்த நிலையில அவளோட அபய குரலுக்கு யார் பதிலளிக்க போறாங்க? அவளை காப்பாற்ற யார் வருவா? தன் 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி கண்களை மூடி முழு மனசோட அவ கிருஷ்ணரை அழைக்கிறா. கிருஷ்ணா, என்னை காப்பாற்று! திரௌபதியோட இந்த அழைப்பு வெறும் சத்தமல்ல, அது அவ ஆத்மாவோட குரல். அந்த நிமிஷத்துல ஒரு மாபெரும் தெய்வீக ஒளி அந்த சபையில இறங்குது. அன்னைக்கு கிருஷ்ணரோட காயத்துக்கு திரௌபதி கொடுத்த அந்த ஒரு சின்ன துணி இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் தெய்வீக சக்தியா மாறி அவளோட மானத்தை காக்கும் முடிவில்லா செயலையா உருவெடுக்குது. இதுதாங்க கர்மாவோட, தூய்மையான பக்தியோட உண்மையான சக்தி. அந்த சபையில நடக்கிற அந்த அற்புதத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. துஷாசனன் எவ்வளவு இழுத்தாலும் அந்த சேலை முடிவடையவே இல்ல. அது பாட்டுக்கு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அரச சபை முழுக்க அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. கடைசியில சேலையை இழுத்த துஷாசனன் முழுவதுமா சோர்ந்து மயங்கியே விழுந்துடுறான். கிருஷ்ணரோட தெய்வீக அருள் அந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. பகுதி 5.
தர்மம் மற்றும் குருக்ஷேத்திர போர். இந்த மிகப்பெரிய அவமானத்துக்கும் அற்புதத்துக்கும் பிறகு முழுவதுமா உடைஞ்சு போயிருந்த திரௌபதிய சந்தித்து கிருஷ்ணர் ஆறுதல் சொல்றார். உன் கண்ணீர் வீணாகாது, தர்மம் கண்டிப்பாக வெல்லும். இது ஏதோ சாதாரண ஆறுதல் வார்த்தை கிடையாது. இது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக கிருஷ்ணர் செஞ்ச ஒரு மாபெரும் சத்தியம். அந்த ஒரு சத்தியம்தான் குருக்ஷேத்திரத்தோட மாபெரும் போர்க்களத்துக்கே காரணமா அமைஞ்சது. அர்ஜுனனுக்கு தேரோட்டியா நின்னு பகவத்கீதைய உபதேசித்து பாண்டவர்கள வெற்றிய நோக்கி அழைத்து செல்றார் கிருஷ்ணர். இறுதியில தர்மம் வென்றது. பகுதி 6. இந்த புனிதமான பந்தத்தின் உண்மையான அர்த்தம். இவ்வளவு நிகழ்வுகளையும் பார்த்த பிறகு இவங்களோட பந்தத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது காதலே கிடையாதுங்க. இது ஒரு தூய்மையான நட்பு, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஒரு தெய்வீக பாதுகாப்பு மற்றும் அசைக்க முடியாத பக்தி. திரௌபதி கிருஷ்ணரை முழுமையா நம்புனா கிருஷ்ணர் அவளை ஒருபோதும் கைவிடவே இல்ல. ஆமாங்க, உண்மையான நம்பிக்கை இருந்தா இறைவன் எப்பவுமே நம்மை காப்பாற்றுவார். அன்பும் தர்மமும் தான் கடைசியில வெல்லுங்கிறது தான் இதோட முழுமையான சாரம்சம். சூரிய அஸ்தமன பின்னணியில கிருஷ்ணருக்கு பக்கத்துல கைகூப்பி நிக்கிற திரௌபதியோட அந்த அமைதியான காட்சி இந்த அற்புதமான தத்துவத்தை நமக்கு ரொம்ப அழகாவே உணர்த்துது. இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். நம்ம வாழ்க்கையில சில இருண்ட தருணங்கள் வரும். எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போறப்போ நாம யார் மேல அல்லது எதன் மேல நம்மோட முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கைய வைக்கிறோம்? இந்த மாபெரும் காவியம் சொல்லும் பாடத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான தொகுப்புல சந்திப்போம்.